கொண்டு ஓம் அடியார் திருமதி பெல்சி உமது இலக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சி சுவைக்க தகுதி பெறுவாராக. அவ்வாறு தூயாமையாரின் நன்றில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் சுதனமாகியவே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Like sheep. Just be quiet. No, please be quiet. Maybe should you get to just This is going, yes, this is going live. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதை என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்த நற்செய்திக்காகவே நான் முன்னால் செய்தவரைப் போல சிறையிடப்பட்டு துன்புகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத் தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு இணைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரின்பம் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. பல்லவி. தந்தை நம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பதே அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. மனிதரின் வாழ்நாள் உள்ளே போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளைப்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது கிடைக்கும்.
என்கிறார் ஆண்டவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிகாரம் 12 வசனங்கள் 13 முதல் 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் வைப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசையும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இழுத்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் நாணயத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் விளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவியுமே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யார் தேவையாகும் என்று கேட்டார். கடவுள் நிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுள் நிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய தினம் நினைவு திருப்பலி நம் தாய் பெல்சியம்மா இறந்த 3ஆம் நாள் திருப்பலி. கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் அது ஒரு துறைமுக பகுதி. அநேக கப்பல்கள் அந்த துறைமுகத்தை நோக்கி வருவதும் வெளியே கடலுக்கு செல்வதுமாக இருக்கிறது. அப்படி துறைமுகத்துக்கு வந்து பொருட்களை இறக்கி புதிதாக பொருட்களையும் ஆட்களையும் ஏற்றிக் கொண்ட கப்பல் ஒன்று கடந்து செல்வதை பார்க்கிறோம். அதை உற்று பார்த்து கொண்டே இருக்க கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அந்த கப்பல் வெகு தொலைவு சென்று விடுகிறது. வெகு தொலைவில் கடலில் போகக்கூடிய அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் சிரித்து கொண்டே வருகிறது, சிறிதாகிக் கொண்டே இருக்கிறது. நமது பார்வைக்கு சிறிதாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பார்க்கிறேன், அது பார்வை விட்டு மறைந்து விட்டது. ஐயோ, அந்த கப்பலை காணவில்லையே, என்ன ஆயிற்று? அதில் இருந்தவர்கள் எல்லாம் என்னானார்கள்?
அந்த கப்பல் இனி தெரிய போவதே இல்லை. ஆனால் அந்த கப்பல் போய்விட்டதா, மறைந்து விட்டதா, மூழ்கி விட்டதா, இல்லாமல் போய்விட்டதா? ஒரு மறுகரை உண்டு. எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெரும் கடலாக இருந்தாலும், அந்த கடலுக்கென ஒரு மறுகரை உண்டு. மறுகரையில் அங்கே இன்னும் கொஞ்சம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கரையில் இருந்து கொண்டு கப்பல் வருவதை பார்க்கிறார்கள். எனது கண்களுக்கு எந்த கப்பல் மறைந்து போனதோ, இல்லாமல் ஆனதோ, அந்த கப்பலுடைய வரவேற்புக்காக அங்கே பெரும் எண்ணிக்கையிலே உறவினர்கள், நண்பர்கள் காத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய இறப்பு அந்த கப்பலை போனது. நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய கப்பல் நாம் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டு கடந்து சென்ற கப்பல் நமது அன்னை, நமது பார்வையில் அவர்கள் மறைந்து விட்டார்கள், இல்லாமல் போய்விடவில்லை. ஆனால் மறுகரையில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் ஆவலோடு மகிழ்ச்சியோடு அந்த கப்பல் வருகிறது என அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சின்னப்பர் சொல்லுவார், இயேசு உயிர்த்தில்லையானால் உங்களுடைய விசுவாசம் வீணானது, என்னுடைய போதனை பயனற்றது என சொல்லுவார். இயேசு உயிர்க்கவில்லையானால், இயேசு உயிர்த்து விட்டார், எனவே நமது விசுவாசம் உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, சிறப்புடைய போதனை பொருள் உள்ளது. இல்லையானால் இங்கே நமக்கு வந்து உட்கார்ந்த அர்த்தமே இல்லை. உயிர்ப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையானால் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேடா இங்கே தேவை. அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கரையை நோக்கி நமது கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னே சென்ற கப்பல் பெல்சியம்மா, அடுத்து செல்லக்கூடிய கப்பலில் பயணம் செல்ல நீங்களோ நானோ இருக்கிறோம். நமது கப்பல் பயணம் செய்வதை பார்ப்பதற்காக இன்னும் கொஞ்சம் உறவினர்கள் நமக்கு பின்னே இருக்கிறார்கள். நாம் அந்த கரையை போய் சேர்க்கிற போது நம்மை வரவேற்பதற்காக அங்கே ஒரு பெரும் படை இருக்கிறது. பெரும் படை. விண்ணகத்தில் ஒரு காட்சியை கண்டேன். அங்கே 1,44,000 ஆட்களுக்கு மேல நான் பார்த்தேன். அவர்கள் எல்லாரும் யார் என நான் கேட்டேன். இவர்கள் செம்மறியாளனுடைய ரத்தத்தில் தங்கள் உடைகளை குவித்துக் கொண்டு வெண்மையானவர்கள் என அவர் சொன்னார். ரத்தத்திலே குவித்த உடை சொல்வதா? ஆனால் வானத்தில் சொல்லுகிறார், இவர்கள் செம்மறியின் ரத்தத்தில் தங்கள் உடைகளை குவித்து வெண்மையானவர்கள். ஏறக்குறைய இந்த அன்னை கூட அப்படிப்பட்ட ஒரு துன்ப தளத்தில் தன்னை தோய்த்தெடுத்து வெண்மையாக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அன்னையாகவே நம் கண்முன்னே இருக்கிறார்கள். எனவே நாம் இது நற்செய்தி வாசகம் ஏதோ இவருக்கென்று எடுக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டு இருந்தால் அதான். அதுதான் திங்கட்கிழமையாகி இன்றைய தினம் 29வது வாரம் திங்கட்கிழமைக்குரிய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியில் இருக்கிறது. இது பெல்சியம்மாவுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பகுதியோ சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? கடவுள் நிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்கு தாமே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இவர் தமக்கு தாமே செல்வத்தை சேர்த்துக் கொண்டவர் அல்ல, ஆனால் கடவுள் நிலையில் செல்வத்தை சேர்த்துக் கொண்டவர். இது நமக்கு ஒரு பாடம், இது நமக்கு ஒரு எச்சரிக்கை, இது நமக்கு ஒரு சவால். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு சென்றார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்துவிட்டு சென்றார்கள் என்பதை தான் நான் அறிந்து கொள்ள முடிகிறது. நேற்று தினம் அதற்கு முன்பு அல்லது பல ஆண்டுகளாக பழகியது
ஓடிக்கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் போதும் தெரியாது. நான் ஜனவரி மாதம் ஹைதராபாத் ஒரு என்னுடைய சொந்த வேலையை போயிருந்தேன். பிப்ரவரி மாதம் அப்பொழுது வந்து கல்சியம்மா மணல் கொடுக்கலாம் பார்த்து சும்மா கிட்டலாம் பேசியிருந்தேன். நான் அம்மா சேர்த்து வச்சுக்கிற காசு பென்ஷன் காசு இதெல்லாம் நீ தனி ஆளாக வந்து மாட்டை கொண்டு வந்து பார்க்குறியா அப்படின்னு நர்வஸ் கேட்டேன். அம்மாவுடைய காசு கூட நீ எல்லாத்தையும் மற்ற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க யாருக்கும் கிடையாது. அது யாருக்கு கொடுக்குமா அவங்க என்கிட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியும் அவங்க யாருக்கு கூட்டெல்லாம் ஒரு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வந்து விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பதை பற்றி மட்டும்தான் அவங்க கவலையாக இருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. இங்கே ஒருவர் வந்து கேட்கிறார், சொத்தை வந்து பிரித்து கொடுப்போம், எனக்கும் என் சகோதரனுக்கு இடையே சொத்தை பகிர்ந்து கொடுங்கள் என இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில், என்னை உங்களுக்கு நடுவராக நியமித்தவர் யார் என்று கேட்கிறார். இதை கேட்டு மோசேயை பார்த்த எகிப்திலே எபிரேயர் ஒருவனால் மீட்கப்பட்டது. விடுதலை பயணம் 2:14 எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் என மோசேயை பார்த்து கேட்கிறார். இந்த கேள்வியில் பின்புலத்தில் இயேசு தூங்குகின்ற செல்வன் ஓமை சொல்லி 3 கருத்துக்களை முன்வைக்கிறார். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதீர்கள். இரண்டாவது, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. மூன்றாவது, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் தங்களோடு செல்வத்தை கொண்டு செல்ல இயலாது. இந்த ஓமையில் வரும் செல்வன் ஒரு நல்ல உழைப்பாளர், மேலாளர் மற்றும் நிர்வாகி. தன் உழைப்பால், தன் நிர்வாகத்தினால், தன் திட்டமிடுதலால் நிறைய விளைபொருட்களை சேகரிக்கின்றார். சேர்த்து வைக்க இடமில்லாத அளவுக்கு. மேலும் நீ போய்விட்டு உண்டு குடித்து மகிழ்ச்சி திளைத்தது என்று தன் மனதிற்கு சொல்லுகிறார். 3 காரியங்களை அவன் மறந்து விடுகிறார். 1, உழைப்பு அவனுடையதுதான், ஆனால் நிலத்தை விளைவு செய்பவர் இறைவன். ஆக இறைவனை மறந்து விடுகிறான். அவனுடைய செல்வத்தின் வெள்ளி பூச்சி கண்ணாடியில் அவன் முகத்தை மட்டுமே காட்டுகிறது. இரண்டாவது, செல்வத்தால், தானியத்தால், விளைபொருட்களால் வாங்க முடியாத ஒன்று இருக்கிறது, அதாவது உயிர் என்பதை மறந்து விடுகிறார். ஆக செல்வம் அவனை உடல் சார்ந்து மட்டும் சிந்திக்க வைக்கிறது. கடைசியாக களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்ட விரும்பும் அவன் தன் அயலார்களின் காலியான பகிர்வுகளே களஞ்சியங்கள் என்பதை மறந்து விடுகிறார். பிறருக்கு செயல்கள் செய்யவும் பகிரவும் தவறுகிறார். இயேசு இறுதி கேள்வி, நம் வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? நீ சேர்த்து வைத்த பெயர், பணம், வீடு, வாசல், தோட்டம், தோப்பு, வாகனம் எதுவும் நம்முடையது இல்லை என்றால், அல்லது வேறு யாருக்கோ போய்விடும் என்றால், தூக்கம் மறைந்து உழைப்பதும் தூக்கம் இல்லாமல் மனக்கோட்டைகள் கட்டுவதும் ஏன்? இந்த கல்சியம்மாவுடைய மறைவு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, இந்த உலகத்தில் அல்ல, கடவுள் நிலையில் செல்வம் உள்ளவர்களாக நமது வாழ்க்கை தொடர இந்த திருப்பலியில் தொடர்ந்து சிந்திப்போம். வரும் நாட்களிலும் தொடர்ந்து சிந்திப்போம். Right?
மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் வேண்டுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாராமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவையை பெற்றுள்ளார். நாங்கள் அனைவரும் என்றும் மக்களாக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானவர் திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு முடிவின்றி ஆடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடன் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மன்னனே, இரவிலிருந்து அருந்தியதில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Amen.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருநாமத்தை நினைவுகூர்ந்து அருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாமத்தை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். தந்தையை நீர் உலகிலிருக்கும் இடமடைந்து கொண்ட கல்சி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்து அருளும். உம் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்த்தெழும் அவரை போல இறுதி செய்தார். மேலும் ஏற்கனவே நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது முகமொழியினுள் ஏற்பார்கள். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளை கடிதாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருப்போர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பிழையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உம்முடைய பெயர் போற்றப்பெற்ற ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்
what they had powerful to say. So, Felicity, my mom told us she was the children like among the siblings, among her co-workers, and very close to her parents. And she was always a smiling, silent, and a loud, and a very patient person. When Asha and me were growing up in our grandmother's house, it was Felicity with the other siblings who really brought us up, and we never missed our parents. So she was a loving mother even before she got married. And the bond between the siblings was strong. Even after they left home, they called and visited each other whenever they could. And she was at work. She was a great help to ayahs, her co-workers, the teachers. And when they came to pay the last respect, even after long after she retired, we could see the love they had for her. We all grew up in a very big, huge joint family in our grandparents' house. So the house was full of happiness and noises. And Felix Esteban and Felicity were an important part of our lives, and they are the reason for what we are doing. I wanted to say this. So last year in July 2024, I came to visit my parents at Chicky Cave with Francis and family to visit us for a couple of days. And the image when I think of Felicity is she was always drinking money. She was always doing it. You keep her in, she will do it. And then she gives to everybody. And that is the image I have of her. And the words the siblings and the cousins told about her. Felicity Merima is even being full of love, kind-hearted and very pious. She is a beautiful soul and a role model to all generations. I can remember her smiling face, her loving mother and aunt, and always willing to help anyone in need. She leaves behind a legacy of love and kindness. We miss her greatly and have precious memories filled with laughter, warmth and affection. We love you, Siti. We miss you. Rest in peace. உயிர்ப்பின் முடிவிலா கொடையினால் வளம் பெற அருளினார்.
அன்புக்காக, ஆசிரியருக்காக, இறக்கத்திற்காக, கருணைக்காக, வழிகாட்டுதலுக்காக ஆண்டவரை உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகிறோம். இதோ இந்த எங்கள் அன்னை பேசிக்கு நீ செய்திருக்கின்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். 76 ஆண்டுகள் காத்து வந்த உமது கருணை, நீர் செய்த நன்மைகளை என்ன நினைத்தால் வாழ்நாள் அல்ல, வாழ்நாள் போதாது. ஒரு நாளில் நீர் செய்யும் நன்மை ஒரு வாழ்நாளில் நினைத்தால் போதாது என்று சொல்லக்கூடிய அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். அவை எல்லாவற்றிற்காகவும் இந்த நாளில் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ இந்த குடும்பத்து உறுப்பினர்கள், பிள்ளைகள், மருமக்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் அனைவரும் நீர் எடுக்கக்கூடிய இந்த முன்னிட்டு எங்களை விட்டு பிரிந்த எங்கள் சகோதரி இவருக்கு நித்திய இலைக்காட்டி தருகிறார். உமது மொழியில் இவர் என்றென்றும் மகிழ்ந்து இருப்பாராக. வானதூதர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து ஆண்டவரை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு என்றென்றும் நித்திய துதி செய்வாராக. இதோ இந்த திருவுருவத்தை ஆண்டவரே, இது இவருடைய நினைவை எங்களுக்கு செல்கிறது. இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இவரிடத்திலே நாங்கள் கண்ட நல்ல குணங்கள், நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக, முன் உதாரணமாக என்றும் இருந்து வழிநடத்துவதாக. இங்கே கூடியிருக்கின்ற நாங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஜபத்தை முன்னிட்டு, ஆண்டவரை எங்கள் விசுவாசத்தை முன்னிட்டு, நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஜபங்களை முன்னிட்டு இவருடைய குற்றம் குறைகளுக்கு கழுவாயாக இவற்றை ஏற்றுக்கொள்கிறார். இறக்கம் நினைத்த உமது அறிவு, அன்பு அனைத்தும் இவர் மீது நீர் பொழிந்து வானத்தூர்களின் கூட்டத்தில் இவருக்கு இடம் அளிக்கிறார். இந்த நாளில் இந்த அன்னையை பிரித்து வேறொருடைய பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரை நீ தொடர்ந்து ஆறுதலும் தேர்தலும் உடன் இருப்போருமாக வழி நடத்துபோருமாக தொலைதூரத்திலிருந்து பயணம் செய்திருக்கக்கூடிய எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய பயணங்கள் நீர் வழி செய்யும். தாய் இறந்ததினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பையும் அந்த வெற்றிடத்தையும் உமது அன்பும் இரக்கமும் கருணையும் பரிவும் வழிகாட்டுதலும் செய்வதாக. இந்த இழப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை நண்பர்கள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள் காட்டும் பரிவினாலும் இரக்கத்தினாலும் அவர்கள் ஆறுதல் பெறுவார்களாக. இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவரான கிறிஸ்துவுடைய பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் மகன் தூய ஆவியார் என்ற படத்தையும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.